படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கார் பாத்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஹீரோ கார் ஓட்டிட்டு இருக்காரு, ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஏகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீரோயினை த்ரிஷா இல்ல தனலட்சுமின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா த்ரிஷா ஜீப்ல போறத நினைச்சாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் கில்லி தான் ஞாபகம் வருது. சும்மாறா உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். ஏகே பார்த்தீங்கன்னா கார்ல பின்னாடி இருக்கிற ஃபிளாஸ்கை எட்டி எடுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து குறுக ஒரு சின்ன கார் வந்துடுது. ஜஸ்ட் மிஸ் 2 காரம் எச்சுன்னு கரப்பாம்பூச்சி மாதிரி கோந்துருக்க வேண்டியது. அதனால தூங்கிய தனலட்சுமி பார்த்தீங்கன்னா ஏஞ்சிச்சு. ஏகே தனலட்சுமிகிட்ட சொல்றாரு, ஜஸ்ட் மிஸ் தானே, பின்னாடி திரும்பி தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்குள்ள குறுக்க வந்துட்டான்ப்பா. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி, ஏகே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஏகே கிட்டே சொல்றாங்க. சரி ஓகே, இங்கே வர வழியில் எதனா காரப்பொரி கடை இருக்கும், அங்கே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே காருக்கெல்லாம் பெட்ரோல் போட்டுன்னு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த காருக்காரன் வந்துட்டான். இங்கே நல்லா தொப்பிலாம் போட்டுன்னு பெருசா மீச வச்சிருக்காப்புல. இந்த மீசக்காரன் தான் பார்த்தீங்கன்னா ஆரவ். நம்ம மீசக்காரனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரவ் மீசக்காரன் பார்த்தீங்கன்னா தலைகிட்ட வம்பி எழுக்கிறான். உனக்குலாம் வண்டி ஓட்ட எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல தலையை பார்த்து கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்குற சீன்லாம் ரணகலமா இருக்கும். தலைக்கிட்ட போயிட்டு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்பா போல ஆரவு. என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அப்பன்னு பார்த்து தனலட்சுமி வந்துடும். மீசக்கார ஆர்வம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பார்த்துப்போமா, அவனுக்கு கார் ஓட்டவே தெரியல அப்படின்னு சொல்லுவாப்புல. அவங்க கிடக்குறான் பிக் பாஸ் ஆர்வு, நீ வா தனலட்சுமி போலான்ட்டு தலை தனலட்சுமி கொண்டு மறுபடியும் கிளம்புறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அந்த டோனட் எடுத்து காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் வின் பண்ணா $90,000 அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அதை பற்றி தனலட்சுமி பாரு $90,000 அப்படின்ட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு போயின்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நல்லா அந்த கார் பார்த்தீங்கன்னா கோளாறு கொடுத்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இதனால தான் படத்தோட பேர் வச்சாங்க பிரேக் டவுன்ட்டு. வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆனதுனால என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு காரை பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த ஃபோனில் சிக்னல் இல்லை. என்ன பண்ணுறது தெரியாமல் தலையும் தனலட்சுமியும் முழிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டப்பா வண்டி வருது. அப்பாடா நமக்கு யாரோ லிஃப்ட் தர போகிறான்னு நினச்சிட்டே இருக்கும்போது வண்டி கிட்ட வரதான் தெரியுது அது நம்ம மீசக்கார ஆரோட காருன்ட்டு. அந்த மீசக்காரனும் பார்த்தீங்கன்னா நிற்காம போயிடுறான். ஆனால் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுட்டு அப்படியே யூட்டன் எடுத்து தலையும் தனலட்சுமி இருக்கிறதுக்கு வர மாதிரியே இருக்கும். அப்பன்னு பார்த்து பின்னாடி ஒரு பெரிய ட்ரங்க் வரும். அதனால அந்த மீசக்காரன் பார்த்தீங்கன்னா பயந்து அப்படியே போயிடுவான். அப்புறம் அந்த ட்ரங்க்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? தெரிக்கா என்ன ஆச்சு, மைடியர் தலை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு ஆக்ஷன் கிங் பார்த்தீங்கன்னா காரை தள்ளி பார்ப்பாரு, மெக்கானிக் மாதிரி என்னமோ நோண்டி பார்ப்பாரு, எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதனால தனலட்சுமி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தலை எனக்கு ரொம்ப பசியுது, பக்கத்தில் ஒரு கடை இருக்குதான், அங்கே போயிட்டு நான் டீ சாப்பிட்டு உனக்கும் எதனா டோப் பண்ணுறதுனா வண்டி இருந்தால் அமுச்சு விட்றேன், ஆனால் ஆக்ஷன் கிங் கூட போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் இறங்கிடுறேன் அப்படின்ட்டு தனலட்சுமி ஆக்ஷன் கிங் ட்ரங்க்ல ஏறி போயிடுவாங்க. தலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அப்புறம் கார் கீழே குஞ்சு பார்த்தா ஏதோ ஒயர்லாம் பிடிங்கி இருக்கும். 2 பேரும் ஜாயின் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகிடும். கார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த கடைக்கு போவார். அந்த கடைக்குள்ள பார்த்தா எல்லாரும் சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. தலை போயிட்டு அந்த கடையில் கேட்பாரு, நீங்கள் வெள்ளை சுற்று போட்டு என் தனலட்சுமி வந்தாங்க பார்த்தீங்களா, உயரம் ஒரு 5.5 ஃபீட்டு, ப்ரௌன் ஹேரு, 18 வீல் இருக்கிற ஒரு ட்ரங்க்ல வந்து இறங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவே, இதோ பாருங்க தலை, கடை ரொம்ப பிஸியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் யாரும் பார்க்கல, யாருன்னா பார்த்தீங்களாப்பா, பாருங்க தலை யாருமே பார்க்கலையா, கடையை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்புறீங்களா அப்படின்ட்டு கடைக்காரன் சொல்லுவான். தலையும் பார்த்தீங்கன்னா கடை விட்டு வெளியே வந்து கார் திரும்ப ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருப்பாரு. அப்போ காருக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தா அந்த ஆக்ஷன் கிங்கோட ட்ரங்க் போயிட்டு இருக்கும். தலையும் போயிட்டு ட்ரங்கை சேஸ் பண்ணி, ஆக்ஷன் கிங் வண்டியை நிறுத்தியா அப்படின்ட்டு டிராவலிங்லேயே கேட்பாப்புல. ஆக்ஷன் கிங் யாருன்னே தெரியாத மாதிரி மூஞ்சி திருப்பினே ட்ரங்க் ஸ்ட்ரெயிட்டா ஓட்டின்னு போயிட்டு இருப்பாரு. சரின்னு தலை ட்ரங்க்கு முன்னாடி போய் காரை நிறுத்தி ட்ரங்கை ஸ்டாப் பண்ணி, ஆக்ஷன் கிங் வெளியே வாயா, எங்கேயா தனலட்சுமி அப்படின்னு கேட்கவே, ஆக்ஷன் கிங் அப்பெல்லாம் யாருன்னு தெரியாது, நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், யாரு தனலட்சுமி எனக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் கிங் சொல்லுவாப்புல. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கார் வந்திருக்கும். அந்த காரை தலை நிறுத்தி, பாருங்க போலீஸ், இந்த மாதிரி என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால தனலட்சுமி அமுச்சு விட்டேன், இந்த மாதிரின்னு சொல்லுவாப்புல. போலீஸும் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் உள்ள திறந்துலாம் செக் பண்ணிட்டு, அந்த மாதிரி யாரும் இல்லையே ஆக்ஷன் கிங்கே நீ கிளம்பலாம்ப்பா அப்படின்றவாரு. ஆக்ஷன் கிங்கும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு போயிடுவாரு. எனக்கு புரியுது. அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா தலை பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட ஸ்டேஷன் இருக்கு, அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒய்ஃப் கடிச்சிருவாங்க, போங்க உடனே போங்கன்ற மாதிரி சொல்லுவார். தலையும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாரு. தலை அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த மாதிரி அந்த ஊரில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு. சரின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பாருக்கே போயிட்டு பார்ப்பாரு. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு குரல் கேட்கும். பாத்ரூமில் கதவு திறந்து பார்த்தா ஒரு வெள்ளைக்காரி பொம்பளை அங்கே குஷ்டு வாந்தியத்துன்னு இருக்கும். அது நம்ம தனலட்சுமி இல்லை. அதைத்தான் நானும் சொல்றேன், அது தனலட்சுமி இல்ல, ஒழுங்கா கடை விட்டு இல்ல போத்தல அப்படின்னு கடைக்காரன் பொசுக்குன்னு கண்ணுத்து காட்டுருவான். அப்புறம் தலையும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ல இருந்து வெளியே வந்துருவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நேரத்தில் தனலட்சுமி தேர்றியா, ஒய்ஃப் தானே தேர்ற, இப்போதான் ஒரு பெரிய ட்ரங்க்லேருந்து இறங்கி இன்னொரு காருக்கு மாறி போனாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு லூஸ் மாதிரியா சொல்லுவான். சரி வாடா இதை அப்படியே போலீஸ்ட்ட சொல்லுவா அப்படின்னு சொன்னதுக்கு, என்னது போலீஸா, போலீஸே இதில் ஒரு கூட்டாளி தான் அந்த லூஸ் சொல்லுவான். தலையும் பார்த்தீங்கன்னா குழம்பு போயிடுவாரு.
சரி இதெல்லாம் வலிக்கு ஆகாதுன்ட்டு சரி நம்மளே இதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சலான்னு கார் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டெட் எண்ட் முட்டு சந்து வந்துடும். சரி வண்டியை ஊட்டன் பண்ணலான்னு திருப்பாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா மீசக்கார ஆரோ வந்துருப்பான். அதுவும் கண்ணத்துன்னு டமால் டமால்னு சுட்டுனே இருப்பான். சரி இதெல்லாம் வலி ஆகாதே அப்படின்னு கார் எடுத்துன்னு வேகமா போயினே இருக்கும்போது வழியே இல்லைன்ட்டு ஒரு ஆத்துல விட்டுருவார் வண்டியை ஆத்துல விட்டு அங்க அந்த நீச்சல் வச்சுன்னு வெளியே வந்து ஒரு சந்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆரோவோட கூட்டாளிங்களாம் வந்திருப்பாங்க. காரை தண்ணியில இருந்து இழுத்து காரை ஹைஜாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. தலையும் பாத்தீங்கன்னா ஓரமா ஒளிஞ்சுன்னு பார்த்துன்னு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா தலைய டம்மால்னு ஒருத்தன் அடிச்சிருவான். யாருன்னு பார்த்தா அந்த லூஸ் பையன். ஆக்சுவலா பார்த்தா அந்த லூஸ் ஆரோவோட கூட்டாளி தான். அப்புறம் தலையை தூக்கி ஒரு கார் டிக்கில போட்டு உன்னை சுற்ற போறேன், உன் ஒய்ஃப் கிட்ட நிறைய பணம் இருக்காமே அது எவ்வளோன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது எவ்வளோன்னு சொல்லு அப்படின்லாம் சுற்றுவேன்ட்டு ஆர்வம் சொல்லுவாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா தலைக்கிட்ட அவ்வளோ காசுலாம் இருக்காது. இருந்தாலும் தலை யோசிச்சு $90,000 அந்த டோனட்ல வந்த காசு சொல்றாரு. தனலட்சுமி எப்படி அந்த டோனட்ல வந்த காசு தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த டோனட் கவர்ல இந்த காசு சொல்றாரு. அப்புறம் இதுக்கெல்லாம் கூட்டாளி யாருன்னு பார்த்தா நம்ம ஆக்ஷன் கிங் தான். அப்பதான் நம்ம ஆக்ஷன் கிங் ரியல் பேச காட்டுவாரு. இங்க பார்த்தல உங்ககிட்ட இருக்கிற $90,000 ஒழுங்கா எடுத்துன்னு குத்துரு அப்படின்லாம் தனலட்சுமி நீ ஊரே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கிங் மறுப்பாரு. அங்க தூரத்துல தெரிஞ்சுப்பார். நேரா அந்த பேங்குக்கு போற $90,000 எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு தனலட்சுமியை கூட்டின்னு போயிடு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கிங் சொல்றாரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 2 போலீஸ் தான் இருக்காங்க. அவனுங்களும் இப்ப 3 ரவுண்ட்ஸ் போயிருக்கானுங்க. ஆனால் இப்ப நேரா போ அந்த பேங்க் போயிட்டு காசு எத்தணுவா அப்படின்னு சொல்லவே தலையும் பார்த்தா அங்க பேங்க்கு போயிடுவாரு. பேங்க்குக்கு போயிட்டு ஆக்சுவலா தலைகிட்ட பாத்தீங்கன்னா $5,000 தான் இருக்கும். ஆனா தனலட்சுமியை உயிரோட வச்சுக்கணுன்றதுக்காக $90,000 சொல்லியிருப்பாரு. இப்ப பேங்க்ல பெத்தாவரும் $5,000 தான் இருக்கும். பேங்க்ல கடன்லாம் கேட்பாரு. அதெல்லாம் கடன்லாம் கிடையாதுன்னு அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்றாரு. அப்புறம் இந்த பேங்க் ஆஃபீஸர் கிட்ட பாத்தீங்கன்னா தலை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லவே பேங்க் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இந்த கத்தின்ட்டு ஒரு சின்ன கத்தியை கொடுப்பாரு. ஏன்னா தலை பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங்கோட ஆள் பக்கத்துல உட்காந்து போய் பார்த்துன்னு இருப்பான். அதனால அவர்கிட்ட இருக்கிற $5,000 நல்ல சில்லறையா நிறைய கொடுங்க, அந்த $5,000 பெரிய மூட்டை மாதிரி கட்டி எடுத்துன்னு போவாரு. நல்ல மனுஷன் இந்த பேங்க் ஆஃபீஸர். கத்திலாம் குத்து உதவுவாரு. தலையும் பாத்தீங்கன்னா அந்த கத்தி வச்சுன்னு வெளியே பாத்தீங்கன்னா ஆரோ கார்ல வருவான். ஆரோ கூட கார்ல ஏறிட்டு ஆரோ பாத்தீங்கன்னா தலையோட கையெல்லாம் கட்டி போட்டு பின்னாடி வச்சிருவான். தலை நைஸா அந்த கத்தியை யூஸ் பண்ணி ஆரோ வண்டி ஓட்டுன்னு இருக்கும்போது ஆரோவோட கழுத்துல இந்த கத்தி இறங்கிடுவாரு. அப்புறம் ஆரோ பாத்தீங்கன்னா கட்டி போட்டு ஆரோட கழுத்துல எல்லாம் கயிறு கட்டிட்டு தலை வண்டி ஓட்டுன்னு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த சீனை ஷூட் பண்ணும்போது தான் தலைக்கு ஷூட்டிங்ல கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்புறம் தலை கார் ஓட்டுன்னு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் சேஸ் பண்ணிட்டே வருவாங்க. சரின்னு தலை கார் விட்டு இறங்கி போலீஸ் கிட்ட போலீஸ் உள்ள இருக்கிறான் பாருங்க, அவன் தான் தனலட்சுமி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு தலை சொல்றத போலீஸ் நம்பவே மாட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஆரோ கழுத்துல இருக்க கட்டெல்லாம் அவுத்துட்டு ஷூல இருந்து ஒரு கண்ணத்து போலீஸை சுட்டுருவான். தலை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல கீழே போட்ட கண்ணை தேட போயிருப்பாரு. அப்போ உசுருக்கு போராடிட்டு இருக்க அந்த நல்ல போலீஸ் ஆரோ சுட்டுருவாரு. அப்புறம் போலீஸோட காரையை எடுத்துன்னு வாக்கி டாக்கில போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தலை அங்கிருந்து போலீஸ் வண்டி எடுத்துனே கிளம்பிடுவாரு. அப்பதான் தலை ஆக்ஷன் கிங் ஃபோன் பேசுறத பாப்பாரு. சைட்ல இருந்து பின்னாடி ஒட்டு கேட்டுன்னு இந்த மாதிரி தனலட்சுமி உயிரோட வச்சுனுக்கிறோம், அவன் மட்டும் காசு எடுத்துன்னு வரலனா தனலட்சுமியை போட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் கிங் போன்ல பேசினு இருப்பாரு. அதை கேட்டு தலை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங்கோட வண்டியில நைஸா அடியில போய் ஒளிஞ்சுப்பாரு. அப்படியே டிராவலிங்லேயே கண்டெய்னரோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு கண்டெய்னருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நின்னுப்பாரு. அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங்கோட வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய் ஒரு இடத்துல நிற்கும். தலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு மேலாம் ஏறி சந்தில் போயிட்டு ஒரு ரூம்குள்ள பூந்துருவாரு. அந்த ரூம்ல பார்த்தா ஒரே நம்பர் பிளேட்டு ஒரே கேமரா அந்த மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் இந்த மாதிரி வர டூரிஸ்ட் எல்லாருமே கடத்தி ஏதோ தொழில் பண்ணிருக்கான். அது என்ன தொழில்னு கரெக்டாக பிரேக் டவுன் படத்தில் காட்ட மாட்டாங்க. மேபி விடாமுயற்சியில் காட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. தலை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்பாரு. தனலட்சுமி ஒரு பொட்டிக்குள்ள இழுப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா தனலட்சுமி உயிரோட தான் இருப்பாங்க. அதை தலை ஒரு ஓட்டையில இருந்து பார்த்துன்னு இருப்பாரு. அப்புறம் தனலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம்ல லாக் பண்ணிட்டு இவனுங்களை போயிடுவானுங்க. தலை பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணுவாரு. எதுவும் வலிக்காகாது. வண்டியில பார்த்தீங்கன்னா சாவி எதுனா இருக்கான்னு தேட போவாரு. பார்த்தீங்கன்னா அங்கே சாவி இருக்காது, கன் இருக்கும். ஆனால் கன் எடுத்துட்டு நேரம் ஆக்ஷன் கிங்கோட வீட்டுக்கு போயிடுவாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங்கோட குடும்பமே இருக்கும். கன்னத்து ஆக்ஷன் கிங் மூஞ்சி மடி வச்சா பின்னாடி ஒரு குட்டி பையன் தலையை கன் பாயிண்ட்ல புடிச்சிருப்பான். அப்புறம் சின்ன பையன் கிட்ட தப்பிச்சு தனலட்சுமி பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே எடுத்துட்டு வந்துருவாரு. ஆக்ஷன் கிங் ஃபேமிலி மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல லாக் பண்ணுவாரு. ஆனா அதுல இருந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சு போயிடுவான். அப்புறம் தலையும் தனலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ல ஆக்ஷன் கிங் தொத்தின்னு வருவாரு. அப்புறம் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா தலையோட காரை அந்த ட்ரங்க் வச்சு கீழே தள்ளி விட்டுருவான். பாதி கார் பிரிட்ஜுக்கு மேலேயும் கீழே அந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்கும். அப்போ நம்ம தனலட்சுமியோட கால் பார்த்தீங்கன்னா கார்ல மாட்டின்னு இருக்கும். இந்த சீன்லாம் விஷுவலா செம்மையா இருக்கும். கட்சியாக ஒரு பெரிய சண்டை நடந்து ஆக்ஷன் கிங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ்ல இருந்து தலை கீழே தள்ளி விட்டுருவாரு. தலை அங்க பாரு அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்ட்டு அந்த ட்ரங்க்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் லைட்டா கீழே உள்ள மாதிரி ஒட்டின்னு தான் இருக்கும். காரோட லிவரை பிடிச்சி இழுத்து அந்த ட்ரங்கே ஆக்ஷன் கிங் மேலே கீழே தள்ளி விட்டு ஆக்ஷன் கிங்கோட மூஞ்ச நசுக்கி கொண்டுருவாங்க தனலட்சுமி. சும்மாறா உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். நான் இன்னும் விடாமுயற்சி படத்தை பார்க்கல. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் படம் நல்லா இருக்கா இல்லை விடாமுயற்சி நல்லா இருக்கான்ட்டு உங்களோட கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.